ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டொமேட்டோ ஜாம் செய்கிறது பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செய்து பாருங்க. அஞ்சு தக்காளியை அரைச்சி வைக்கணும். 2 கேரட்டை திருவி வைக்கணும். இது 5 தக்காளி அரைச்சது, 2 கேரட் திருவினது. சர்க்கரை நான் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா கூட்டி குறைச்சி எடுத்துடுங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன், ரோஸ் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச், 2 ஏலக்காய் பொடி பண்ணி போடணும். முந்திரி, திராட்சை, பாதாம் வெட்டி போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கேரட் போடுங்க. திருவின கேரட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கேரட் வெந்த உடனே தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலே வேகட்டும். ஒரு பிஞ்சு சால்ட் போடுங்க. சர்க்கரை போடுங்க. சர்க்கரையை போட்டு 150 கிராம்ஸ் நல்லா வேக வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாம் கலரே போட தேவையில்லை. சர்க்கரை போட்ட பிறகு இந்த தக்காளியோட கலர் ரொம்ப டார்க்காக நல்லா வரும். கலர் தேவையில்லை இந்த டிஷ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எவ்வளோ திக்காக இருக்கு. இப்படி இவ்வளோ திக்கான போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது போடுங்க. ஏலக்காய் பவுடர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரோஸ் எசன்ஸ் போடுங்க கொஞ்சம். தக்காளி ஜாம் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. Bye friends, see you in the next video.